கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே தமிழகத்தில் இருக்க எல்லாரையுமே அதிர்ச்சியில் உள்ளாக்கின ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள்ளேயே வெளியே இருந்து ஒரு நபர் நுழைஞ்சு அங்கே படிக்கிற மாணவியை மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குனது தான். இதை பார்த்தீங்கன்னா பலரும் பல கோணல்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் பார்த்தீங்கன்னா இது அரசியலாக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி ஒரு விஷயம் சொல்ல, எதிர்கட்சி ஒரு விஷயம் சொல்லன்னு போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இந்த வழக்கை நேற்றுலேருந்து எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய முதல் கட்டமாக உள்துறை செயலாளர், டிஜிபி, மாநகர காவல் ஆணையர், அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர், இவங்க எல்லாருமே இந்த சம்பவத்துக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதுல இருக்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 4 மாதங்களா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணை வேந்தர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் நிரப்பப்படவே இல்லை. இப்போ இந்த தப்பு பண்ண குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருங்கிறத யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை தான் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் குற்றவாளி யார் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. தமிழ்நாட்டில் மொத்தம் 13 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த 13 யூனிவர்சிட்டிஸும் யூஜிசிக்கு கீழே வரும், தி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுக்கு கீழே. அண்ட் இந்த 13 யூனிவர்சிட்டிஸுக்கும் வேந்தர், இணைவேந்தர், இவங்க 2 பேரும் இன்சார்ஜாக இருப்பாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்குமே துணை வேந்தர் அப்படிங்கிறவங்க இன்சார்ஜாக இருப்பாங்க. அண்ட் இந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கும் கீழே நிறைய காலேஜஸ் இருக்கும். அந்த காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆர் டீன்ஸ் இன்சார்ஜாக இருப்பாங்க. மாநிலத்தினுடைய ஆளுநர் யாரோ அவங்க தான் வேந்தராக இருப்பாங்க. மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரோ அவங்க தான் இணைவேந்தராக இருப்பாங்க. இப்போ இந்த துணை வேந்தரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவில் யூஜிசியினுடைய மெம்பர் ஒருத்தங்க, ஆளுநரால் பரிந்துரைக்கப்படுற மெம்பர் ஒருத்தங்க, அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டால பரிந்துரைக்கப்படுற மெம்பர் ஒருத்தங்க. இப்படி 3 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு இவங்க 3 பேரும் 3 பேரை பரிந்துரைப்பாங்க. அதுல இருந்து ஒருத்தரை ஆளுநர் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் துணை வேந்தரா இருப்பாங்க. இதுதான் உயர்கல்வித்துறையினுடைய அமைப்பு. ஆனா முன்னாடி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அந்த நபரையே ஆளுநர் துணை வேந்தரா அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்துட்டு சில நேரங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதை கேட்பாங்க, சில நேரங்களில் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் இடையில கிளாஷஸ்ங்கிறது நடக்கும். அதுக்கப்புறம் சால்வ் ஆகும். இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா ஆர்.என். ரவி ஆளுநரா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ற எதையுமே அவர் கேட்கவே இல்லை. இந்த துணைவேந்தரை அப்பாயிண்ட் பண்றதுங்கிறது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய உரிமை, நான் யாரை சொல்றேனோ அவங்கள தான் நான் துணைவேந்தரா அப்பாயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ஸோ இந்த பிரச்சனை பெருசாகுது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மாநிலத்தில் இருக்க பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை அப்பாயிண்ட் பண்ற பொறுப்புங்கிறது எங்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க. இந்த ஒரு சட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியான பாமக இந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளாஷஸ் போயிட்டே இருக்கு. இந்த ஒரு பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கிட்டத்தட்ட 3 யூனிவர்சிட்டிஸ்ல துணைவேந்தரே இல்லாம இந்த யூனிவர்சிட்டிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நடந்த இன்சிடென்ட்டை பார்த்துடலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு அன்டைம்ல வெளியே போனாங்க, காதலன் கூட தனிமையில் இருந்தாங்க, அதனால தான் இந்த ஒரு விஷயம் நடந்தது, மிட் நைட்ல வெளியே போனாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா பெண்கள் 8:30க்குள்ள ஹாஸ்டலுக்குள்ள இருந்திருக்கணும். ஸோ இவங்க மிட் நைட்டில் வெளியே போயிட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அண்ட் ஆல்சோ இவங்க சர்ச்சுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ காதலன் கூட தனிமையில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இதுதான் இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம காலேஜினுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் பார்த்துடலாம். இப்போ காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம எங்கேயாவது நம்ம வீட்டுக்கு போகிறோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையுமே சிசிடிவி கேமராஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சிசிடிவி சிஸ்டமும் கிடையாது. இருக்கிற சிசிடிவியில் பலதுமே ஒர்க் ஆகவும் இல்லை. சரி, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்ஸே கிடையாது. காலேஜஸ்குள்ளே மட்டும்தான் லைட்ஸ் இருக்குது. இதுவே ஒரு காடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா யூனிவர்சிட்டிக்குள்ளே. ஸோ காடு மாதிரி தான் இருக்கும். சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்கும். இப்போ நம்ம கேட்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு பெரிய ஒரு வளாகம் இல்லையா, இதில் வந்துட்டு நிறைய கேட்ஸ் இருக்குது. 2 மெயின் கேட்ஸ். இந்த 2 மெயின் கேட்ஸ், ஃப்ரண்ட் கேட் ஒன்று, பேக் கேட் ஒன்று. இந்த 2 கேட்ஸ்லையுமே 2 செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மார்னிங் டைம்ஸில் யார் யார் உள்ளே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத ஐடி கார்டெலாம் செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அண்ட் ஈவினிங் டைம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா யார் வேணால் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. சரி, அங்கே தான் லைட்ஸ் இல்லையே. லைட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செக்யூரிட்டிஸில் ஒருத்தங்க என்ன பண்ணணும்னா உள்ளே ரோந்து போகணும். இந்த மாதிரி லைட் இல்லை அப்படிங்கிறதுனால நைட் டைமில் யாராவது வெளியே இருக்காங்களா, வேறு யாராவது உள்ளே வந்திருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதையுமே செக் பண்ணுறது கிடையாது. யார் உள்ளே வராங்க போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 2 மெயின் கேட்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய சின்ன சின்ன கேட்ஸ் இருக்குது. இது வழியாக வந்துட்டு நம்ம காலேஜஸ்குள்ளே கனெக்ட் பண்ணி
பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, சர்ச்சுக்கு போயிட்டு ஷார்ட்கட் வழியாக வரலாம்னு சொல்லி அதில் இருக்க ஒரு கேட் வழியாக தான் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போது இந்த செக்யூரிட்டி சிஸ்டமான லைட்ஸாக இருக்கட்டும், சிசிடிவிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய முறை மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ காலேஜ்லேருந்து வந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, எங்களுக்கு இதுக்கான ஃபண்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் இருக்க நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேசிக் ஃபெசிலிட்டிஸை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஃபண்ட் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு எவ்வளவு பெரிய வறுமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இதுக்கெல்லாம் போய் எப்படி ஃபண்ட் அலாட் பண்ணாமல் இருப்பாங்க, அப்படி ஃபண்ட் அலாட் பண்ணி இவங்களுக்கு போய் சேரலாம் அப்படின்னா இங்கே ஊழல் நடக்குதான்னு நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். இப்போ இதுக்கான பதிலை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு இன்சார்ஜாக இருக்க வேண்டிய துணைவேந்தராக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு காலேஜஸுக்குமே இன்சார்ஜாக இருக்க வேண்டிய டீன்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், இவங்களை அலாட் பண்ணுற ஆர் இவங்களை செலக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையாக நடக்குதுங்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அலாட் பண்ணப்படுற ஃபண்டானது ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் ப்ராப்பராக சேர மாட்டேங்குது. இந்த ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ராப்பராக இல்லாதனால தான் இவ்வளவு பெரிய சம்பவம் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு. இப்போ இதில் நம்ம யாரை தப்புன்னு சொல்கிறது, தைரியமாக உள்ளே போய் இந்த தப்பை பண்ணவனை சொல்கிறதா, இல்லை இந்த செக்யூரிட்டி சிஸ்டமை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத காலேஜினுடைய டீன் ஆர் பிரின்சிபலை சொல்கிறதா, இல்லை டீன் ஆர் பிரின்சிபலை கண்காணிக்க வேண்டிய துணைவேந்தரை சொல்கிறதா, இல்லை அந்த யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தரையே அப்பாயிண்ட் பண்ணாமல் இருந்த வேந்தர் அண்ட் இணைவேந்தரை சொல்கிறதா? இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு தைரியமாக வந்து வெளியே சொல்லிச்சு. ஆனால் வெளியே சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி எல்லாம் வெளியே விட்டுட்டாங்க. இப்போ நிறைய பேர் அந்த பொண்ணை பற்றி ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேச வேண்டாம். இந்த ஒரு பொண்ணு தைரியமாக வந்து வெளியே சொன்னதுனால தான் இதுக்கு மேலே இப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ் ஆனது நடக்காமல் இருக்கும், அட்லீஸ்ட் கம்மியாகவாச்சும் செய்யும். இது ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டிஜிட்டலைஸ்ட் வேர்ல்டில் இருக்கும். இப்போ நம்ம சொந்த வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலே எங்கேயோ தூரத்தில் இருக்க ஒரு பில்டிங்கில் இருந்து வெறும் மொபைல் கேமரா மட்டுமே வச்சு ஜூம் பண்ணி பார்க்குற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இப்போது ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமில் கேமராஸை செட் பண்ணி 2000க்கு மேற்பட்ட வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் கூட இப்போ தான் வெளியே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு ப்ரைவசி செக்யூரிட்டிங்கிறது கிடையாது. ஒரு புனித இடத்துக்கு போகிறோம், புனித ஸ்தலத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயுமே ஒரு ப்ரைவசி செக்யூரிட்டிங்கிறது கிடையாதுன்னும் பொழுது நம்ம வெளியே பப்ளிக்கில் இந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்மளுடைய சேஃப்டியை, நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் பப்ளிக்கில் இருக்கிறவங்க இதை வேணால் இன்சிஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய சேஃப்டி, நம்மளுடைய செக்யூரிட்டியை நம்ம தான் பார்த்துக்கணுங்கிறத சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தைரியமாக வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள டீஃபேம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்பொழுது அவங்க தைரியமாக வந்து இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கூட இதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி தைரியமாக வந்து வெளியே சொல்கிறவங்கள டீஃபேம் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு செக்யூர்டான பாதுகாப்பான ஒரு ஃப்யூச்சரை நம்மளும் பில்ட் பண்ணலாம். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.